Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைச்சிருக்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட அதிகமாக வந்திருக்கலாம். பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எதிர்பார்த்த மார்க் வராம இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மேத்ஸ் எடுத்துக்கோங்க. மேத்ஸில் வந்து நீங்கள் சென்டம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 96, 95 தான் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 4 மார்க் 5 மார்க் உங்களுக்கு குறைஞ்சிருந்துருக்கலாம். இப்போ எதனால் இந்த மார்க் போச்சு, நான் நல்லா தானே பண்ணியிருந்தேன், இந்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் நான் நல்லா பண்ணியிருந்தேன், ஆனால் ஏன் இந்த மார்க் குறைஞ்சி எனக்கு அப்படின்னு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ஸ்கேன் காப்பி. ஸோ நீங்கள் எழுதின பப்ளிக் எக்ஸாமோடைய அந்த ஆன்சர் ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பார்க்க முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணி வாங்கி பார்க்குறது, இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ நம்ம எதிர்பார்த்த மார்க் வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வரலன்னா அதுக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்னா, ஒரே ஆப்ஷன் நமக்கு நம்ம ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பார்க்கறது தான். ஏன்னா அது என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எதனால் மார்க் வந்து போயிருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுற டயத்தெல்லாம் விட்டுட்டு வந்து பின்னால் நம்ம அதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுவோம், அந்த ஒரு 10 நாள் கழிச்சு. அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க, சார் இப்போ அப்ளை பண்ண முடியுமா, நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன் சார், இப்போ என்னால் டவுன்லோட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த டேட் முடிகிறதுக்குள்ளே அவங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணணும்னா அவங்களும் வந்து பண்ணிக்கிறட்டும். சரியா? சரி, ஓகே. இதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ 11th பப்ளிக் உங்களுடைய ரிசல்ட்டு 16ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணாங்க. 16/5/2025 அன்னைக்குன்னு மதியம் 2 மணிக்கு உங்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராத ஸ்டூடெண்ட், ஏன்னா வேல்யூஷனில் போன வருஷமே நிறைய குழப்பங்கள் நடந்தது. அது நானே வந்து வீடியோலாம் போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஆன்சர் ஷீட் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்தீங்கன்னா மேலே 58ன்னு போட்டு, மேலே 58, கீழே பார்த்தா அவன் 88, அவனோட உண்மையான மார்க் 88. ஆனால் மேலே மார்க் பார்த்தீங்கன்னா 58ன்னு போட்டு அந்த 58 தான் அவனுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்திருந்தது. அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் வந்து நடந்துச்சு போன வருஷம். ஸோ அதனால் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா ரீடோட்டலிங் 1 இல்லைன்னா ஸ்கேன் காப்பி, ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 6 சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க. இந்த 6 சப்ஜெக்டில் இப்போ மேத்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, ஒருவேளை டோட்டல் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருதுன்னா நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுங்கள். ரீடோட்டலிங் அப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் மிஸ்டேக் மட்டும்தான் பார்ப்பாங்க, மறுபடியும் வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களால் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியாது, உங்களுடைய பேப்பரை நீங்கள் வாங்கி பார்க்கவும் முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இது ரீடோட்டலிங் 1. சரியா? இது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய். இதுக்கான டேட்டு 20/5/2025 இருந்து 24/5/2025 வரைக்கும். இந்த 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரீடோட்டலிங் 1க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205, பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபா. ஏன்னா 2 பேர் உங்களுக்கு ரீடோட்டல் பண்ணுவாங்க, பாட்னியும் ரீடோட்டல் பண்ணுவாங்க, சுவாலஜியும் ரீடோட்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனால 2. சரியா? இல்லை சார் எனக்கு ரீடோட்டலிங் வேணாம், நான் ஸ்கேன் காப்பிக்கே அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா 2ல் ஏதாவது ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275. நீங்கள் 6 சப்ஜெக்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். இன்ட்டு 6 போட்டுக்கிறங்க. 275 ரூபா ஒரு சப்ஜெக்ட் மேனிக்கு 6 சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான டேட்டும் 20/5/2025 24/5/2025 வரைக்கும், அதே 5 நாள். சரியா? இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நீங்கள் வீட்லையோ இல்லை எங்கேயுமோ அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவுடைய எண்டில் உங்களுக்கு நான் ஒரு டெமோவாக காட்டுறேன். இப்போதைக்கு
இதை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ ஒரு ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்மை வாங்கி அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அங்கே நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணணும். அவங்க கிட்ட நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மொத்தமாக கடைசியாக என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கிடுவாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 24. அதுக்கு மேலே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இன்னைக்கு 20ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 24ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதோட உங்கள் வேலை முடிஞ்சு. நீங்கள் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுனீங்களோ, எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஸ்கூலுக்கு போய் அப்ளை பண்ணுங்க. சரியா? ஸோ ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் உங்களுக்கு டைம், 10 நாள், அதிகபட்சம் ஒரு 15 நாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்க்குலர் வரும், உங்களுடைய ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக இன்டிமேஷன் தரேன். ஸோ வந்த உடனே நீங்கள் ஸ்கூலுக்குலாம் போக வேண்டியது கிடையாது. உங்கள் மொபைல்லையே நீங்கள் எப்படி நம்ம ரிசல்ட் பார்த்தோமோ அதே மாதிரி உங்களுடைய எக்ஸாம் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பாருங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக் நீங்கள் விட்டுருக்கீங்களா தெரியாமல், இல்லை அவங்க கரெக்ஷன் பண்ணது மிஸ்டேக் விட்டுருக்காங்களா, இல்லை டோட்டல் பண்ணதில் மிஸ்டேக் விட்டுருக்காங்களான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். சப்போஸ் டோட்டல் விட்டதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ரீடோட்டலிங் 2. இல்லை வேல்யூஷன் பண்ணதில் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ரீவேல்யூஷன். ரீடோட்டலிங் 2 அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபா, பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபா. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபா. இது அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர். ஸ்கேன் காப்பிலாம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு இது கிட்டத்தட்ட 1 மாதம் நடக்கும். ஸ்கேன் காப்பிக்கு ஒரு 10 நாள், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள், மறுபடியும் அது வர்றதுக்கு ஒரு 10 நாள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள் ப்ரொசீஜர். இது மொத்தமாக சேர்த்து 1 மாதம் நடக்கும். சரியா? எதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ரீடோட்டலிங் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கூட அனுப்புங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட அதில் ஏதாவது மார்க் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்றதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ அந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் அதை எப்படி ஃபில் பண்ணுறது, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபார்ம் இப்படி இருக்கும். ஸோ அதே ஃபார்மேட் தான். நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களுடைய நேமை கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க, இனிஷியல் பின்னால் வர்றது மாதிரி. இந்த பாக்ஸில் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பரை 1 by 1 ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே எழுதிருங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்கேன் காப்பி அண்டு ரீடோட்டல். சரியா? 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கேன் காப்பியும் இருக்கும், ரீடோட்டலிங் 1 இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காலமை ஃபில் பண்ணணும். ரீடோட்டலிங் 1க்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காலமை ஃபில் பண்ணணும். சரியா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்க்கு ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? ஆனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒன்றுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபிசிக்ஸுக்கே நான் ஸ்கேன் காப்பியும் அப்ளை பண்ண முடியும், ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது முடியாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்ட்டுக்கு நான் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுறதுனால இது ரெண்டும் சேர்த்து 550 ருபீஸு. அதுக்கப்புறம் இங்கே ரீடோட்டலிங்க்கு நான் இங்கிலீஷ்க்கு மட்டும் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறேன், அதுக்கு ஒரு 205 205 ரூபா. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணி இந்த காலமில் எழுதணும். டோட்டலாக 755 ருபீஸ். சரியா? ஓகே. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்ளைட் ஃபார் ஸ்கேன் காப்பி எத்தனை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னா 2 சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ரீடோட்டலிங் 1 எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பிளேஸ் அண்ட் டேட் இருக்கும். பிளேஸில் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட நேமும், டேட்டில் உங்களுக்கும் அதே டைமிங் தான் கொடுத்துருக்காங்க. 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் இங்கே எந்த டேட்டுக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை ஃபில் பண்ணிக்கிறீங்க. இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் ஆர் பேரண்ட்டில் ஸ்டூடெண்ட்டே டைரெக்டாக போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர், இல்லை உங்களுக்கு பதிலாக அவங்க பேரண்ட் போனாங்க அப்படின்னா பேரண்ட்டோட சிக்னேச்சரை போட்டுக்கிறங்க. சரியா? ஸோ இது நீங்கள் கொடுத்த உடனே 10th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி 11th ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்த உடனே அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்லேருந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணிடுவாங்க.
வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசிப்டை பத்திரமா வச்சுக்கிறங்க. ஸ்கேன் காப்பி எப்போ உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த அந்த ரிசிப்டை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.